ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிட்ருப்போம் இல்லையா, ஊசி வச்சு. அது எப்போவுமே ஊசி நூலில் வச்சு தான் தைச்சிட்ருப்போம். இப்போ நான் ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற ஒரு டூல்ஸ் வாங்கியிருக்கேன். அதுதான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணுற ஹுக்ஸ், அந்த டூல்ஸ். இது பாருங்கள், ப்ரெஸ் பட்டன்ஸ். நான் திறந்து காமிச்சேன் பாருங்கள். இது ஒரு சைடும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த ப்ரெஸ் பண்ணுறது இருக்குது இல்லையா, இது ஒன் சைடும் ஃபிட் பண்ணோம். இதில் நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு காமிக்க முடியல. இது ஒரு சைடும், இது இன்னொரு சைடும் வச்சுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இது எங்கள் பாப்பாவை நான் பண்ண சொல்கிறேன், ஏன்னா ஒரே கையில் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இது பண்ணலாம் வாங்க. இது ஒன் சைடு அந்த லாக் பண்ணுற அந்த ஒரு இதை போட்டுருந்தோம். இந்த சைடு இன்னொரு ப்ரெஸ் பண்ணுற இன்னொரு பட்டன் போட்டுருந்தோம். அதே போல் நம்ம கிளாத்தில் கரெக்டாக கவனமாக பார்த்துட்டு எந்த சைடு ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பார்த்து ப்ரெஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், அதை வச்சுட்டு அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். ரைட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க, அது ப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ ஸ்டிச் பண்ணுற வேலையே இல்லை, நீங்கள் இன்னும் தைக்கிற வேலையும் தேவையில்லை. ப்ரெஸ் பண்ண உடனே ப்ரெஸ் ஆகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு ஆன்லைனில் 200லேருந்து கிடைக்குது, 300 கிடைக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. நீங்கள் வாங்கிட்டு இதே போல் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறது காமிக்கிறேன். கரெக்டாக அந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். ஒரு சைடு ஆப்போசிட் அப்படி இப்படி மாற்றி போட்டுட்டா சேஞ்ச் ஆகிடும் அலைன்மெண்ட்டு. கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹுக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வச்சுட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்த உடனே ப்ரெஸ் ஆகிடும். பாருங்கள், ப்ளேஸ் ஆகிடுச்சிங்களா, இது ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த சைடுக்கு பண்ணுற பாருங்கள், இந்த பின் பாருங்கள். இங்கே ஒரு சைடு ஒன்று போட்டுட்டு இன்னொரு சைடு இந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டன் இன்னொன்று போடணும். அது உல்ட்டா திருப்பி வச்சு போடணும். மேலே இருக்கிறது ப்ரெஸ் பண்ண நேப் மாதிரி இருக்குல்ல, அது போடணும். இது உல்ட்டா வச்சு போடும்போது தான் இந்த ப்ரெஸ் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். அது உள்ளே போயிட்டு ப்ரெஸ் கொடுத்த உடனே ப்ரெஸ் ஆகிடும். ஒரு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது ப்ரெஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக இப்போ ரிமூவ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்சி முடித்த உடனே நம்ம ஊசி நூல் போட்டு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருமே யூஸ் பண்ணி பயனடைங்க. தேங்க்யூ.